இப்போ வின்டர் சீசன் வேறு ஆரம்பிச்சிச்சு இல்லையா? வின்டர் சீசனில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குளிர் சீசன் வந்துச்சுனாலே நம்மளோட பாடி எப்பவுமே பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரவேட் ஆகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்போ மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வருது, ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். இந்த உடம்புல ரீதியாக ஏதாவது பாக்டீரியாஸ், இன்ஃபெக்ஷன், வைரல் ஃபீவர் இது மாதிரி போன்ற எல்லா வகையான ஒரு விஷயத்துக்கும் நான் சொல்கிற இந்த கொய்யா லீஃப் டீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் லீஃபாக கிடைச்சா கொய்யா லீஃபாக வாங்கிக்கோங்க. ஆரல்ஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆயுர்வேதிக் ஷாப்பில் ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டீ குடித்தா எல்லா வகையான நோய்க்குமே ஒரு ரெமடிஸாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டீயை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த நோய்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வின்டர் சீசன் வேறு ஆரம்பிச்சிச்சு இல்லையா? வின்டர் சீசனில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதையும் தாண்டி ஸ்கின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீவரு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அலோபதி டேப்லெட்ஸாக, பேராசிட்டமால் அந்த மாதிரி ஒரு ரெமடிஸாகவே நம்ம இது பண்ணுறோம். ஆர் எல்ஸ் நம்ம அதுக்கு ஒரு ஊசி போடுறது இதுவே ஒரு சொல்யூஷனாக வச்சுருக்கோம். இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீயை தான் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மென்ஸ்ட்ரல் பெயின், அதாவது குளிர் சீசன் வந்துச்சுனாலே நம்மளோட பாடி எப்பவுமே பெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரவேட் ஆகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்போ மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வருது, ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட தூக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போன்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸு, இல்லை உடம்புல ரீதியாக ஏதாவது பாக்டீரியாஸ், இன்ஃபெக்ஷன், வைரல் ஃபீவர் இது மாதிரி போன்ற எல்லா வகையான ஒரு விஷயத்துக்கும் நான் சொல்கிற இந்த கொய்யா லீஃப் டீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அந்த கொய்யா லீஃப்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆகுதுங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா? பிபியிலேருந்து நம்ம உடலை டீடாக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் லீஃபாக கிடைச்சா கொய்யா லீஃபாக வாங்கிக்கோங்க. ஆரல்ஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆயுர்வேதிக் ஷாப்பில் நம்மளுக்கு பவுடர் ஃபார்மேட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு அந்த பவுடரை யூஸ் பண்ணியோ இல்லை லீஃபாகவே கூட நீங்கள் டைரெக்டாக கிடச்சிச்சின்னா அதை போட்டு கொதிக்க விட்டு தேவைப்பட்டு அதில் தேன் கலந்து நீங்கள் குடிக்கப்படும் போது நான் சொன்ன இந்த பேசிக்கான அந்த சிம்டம்ஸ்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிக்கலாம். இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சீசன் வந்துட்டாலே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு லங்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமாக வரும். அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உணவிலையுமே நீங்கள் காலை உணவை எப்போவுமே மைல்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மதியானம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெவி ஃபுட்டாக கூட சாப்பிடுங்க. நைட்டும் அண்ட் மார்னிங் ரொம்ப லைட் வெயிட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு நான் சொன்ன இந்த ஒரு டீயை மட்டுமே நீங்கள் உணவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸு, உடம்பு ரீதியாக நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா நம்ம ஹெல்த் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.